அப்போது ஞான ஸ்நானம் எடுத்தும் நம்ம விடுதலை ஆக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யலன்னோ விடுதலை ஆக்கப்படாமல் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். சில காரியங்களை தொடர்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அது என்னுடைய விடுதலை அல்ல. நான் கொடுத்த விடுதலை என்ன செஞ்சிட்டீங்க? குழி தோண்டி புதைச்சாச்சு. இப்போது இஎம்ஐயில் போயிட்டுருக்கு விடுதலை. எப்படி? மாதம் மாதம் இஎம்ஐயில் விடுதலை. ஆண்டவரே, இந்த மாதம் இஎம்ஐ கட்டிடுறேன், என்ன செஞ்சுருங்க? விடுதலை ஆக்கிடுங்க. இந்த மாதம் கரெக்டாக என்ன செஞ்சிருவேன்? எப்படியாவது விடுதலை பண்ணிடுங்க ஆண்டவரே, பாவத்தை மன்னிங்க. ஆனால் ஆண்டவருக்கு இருக்கிற இரக்கத்தை போல், ஆண்டவருக்கு இருக்கிற பொறுமையை போல் இந்த உலகத்தில் வேறு எந்த கடவுளுக்கும் என்ன செய்யாது. ஆமாம், நம்ம பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு, நம்ம பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் கவனிச்சுட்டு, பக்கத்தில் வேறு இருந்து பார்க்குறாரா, நல்லா தெளிவாக வேறு பார்க்குறாரு. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு காதார அதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி என்ன செய்கிறோம்? நம்ம அப்படியே பரிசுத்த வார்த்தைகளோடு கூட என்ன செய்கிறோம்? மன்னிப்புன்னு கேட்குறோம். உடனே என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. நமக்கும் அதுதான் அட்வான்டேஜாகவும் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னித்தேன், மறந்தேன், மறுபடியும் நான் வேலையை பார்க்க போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு போயிடுறது. மறுபடியும் ஆலயத்துக்கு வர வேண்டியது, மன்னிங்க ஆண்டவரே, மன்னித்தேன், மறந்தேன், நான் திருப்பி வேலையை பார்க்க போய் இப்படியே வந்து எல்லாத்தையும் பார்க்க போயிட்டே இருந்தால் அப்புறம் என்னைக்கு தான் முழுசாக மன்னிக்கிறது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்கிறாரு, விடுதலை ஆக்கப்படக்கூடாதிருந்த நியாயப்பிரமாணத்திலேருந்து என்ன செஞ்சிட்டேன்? உன்னை விடுதலை ஆக்கிட்டேன். இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, இனி என்ன செய்யாத? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, விடுதலை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் காணப்பட வேண்டும். அப்பப்போ கற்பாறைக்கும் அப்பப்போ முள்ளு செடிக்கும் என்ன செய்யக்கூடாது? விதை போகக்கூடாது. அல்லேலூயா.